பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். தன்னிகரற்ற தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டுடன் நமது கடற்படை செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்திய கடற்படை தினத்தையொட்டி வாழ்த்து. திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார். முதல் ஆளாக சென்று அஞ்சலி செலுத்திய முதல்வர். அமைதி, எளிமை, பண்புடன் நலமாக வாழ்ந்தவர் என புகழஞ்சலி. அதிமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவில் இணைந்ததால் செங்கோட்டையன் அதிர்ச்சி. தாவேகாவில் இணைக்க நினைத்த இருந்த நிலையில் ஏமாற்றம் மிஞ்சியதாக தகவல். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முற்றிலுமாக வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். படிப்படியாக மழை குறையும் என தகவல். தங்கம் விலை இன்று மீண்டும் குறைந்தது. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 96,160 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தன்னிகரற்ற தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டுடன் நமது கடற்படை செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் கடற்படை தினத்தையொட்டி பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்சார்பு நவீனமயமாக்கலில் கவனம் செலுத்தி வருவதால் பாதுகாப்பு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை INS விக்ராந்த் கப்பலில் கொண்டாடியதை மறக்க முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார். அவர் நேற்று இரவு தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் இன்று அதிகாலை காலமானார். தகவல் அறிந்ததும் முதல் ஆளாக சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். கலைஞரின் பராசக்தி, முரசொலி மாறனின் குலதெய்வம் என ஏவிஎம் நிறுவனத்திற்கும் திராவிட இயக்கத்தின் திரைப்பட பயணத்திற்கும் நெடிய தொடர்பு உண்டு என அவர் கூறியுள்ளார். அமைதியும் எளிமையுமே பண்பு மற்றும் நலமாக கொண்டு வாழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன். எல்லோரிடமும் அன்பாக பழகிய அவரது மறைவால் வாடும் திரைத்துறையினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் மேலும் சில கொங்கு மண்டல தளபதிகளை இழுக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டது. இது தொடர்பான தகவல்களும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தன. செங்கோட்டையன் பலருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவரான முன்னாள் எம்எல்ஏ கரூர் சின்னசாமி திமுகவில் இணைந்துள்ளார். கரூர் சின்னசாமியுடன் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் ஆனால் செந்தில் பாலாஜி தட்டி தூக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த செங்கோட்டையன் ரகசியமாக காய்களை நகர்த்த ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தாவேகாவில் இணைந்துள்ள செங்கோட்டையன் மேலும் சில அதிமுக தலைவர்களை இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. இது அதிமுக தலைமையை கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாம். மேலும் மூத்த தலைவர்களை இழுக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் தயாராக இல்லை என்ற செய்தியும் EPSக்கு எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இனி ஒரு தலைவர் கூட கட்சியில் இருந்து போகக்கூடாது என எண்ணியுள்ள அதிமுக தலைமை அதற்கான திட்டங்களையும் வகுத்து வருகிறதாம். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழக வெற்றிக் கழகம் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதுகுறித்து நயினார் நாகேந்திரனிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது என கருதுபவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விடுக்கப்பட்ட அழைப்பு என கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக உள்ளதாக காங்கிரஸ் MP சசிகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக RSS சூழ்ச்சியே மத பிரச்சனையை தூண்டிவிடுவதுதான் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழகம் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ள சசிகாந்த் இதை பாஜகவிற்கு உணர வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தங்கம் விலை இன்று மீண்டும் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை 320 ரூபாய் குறைந்து 96,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 40 ரூபாய் குறைந்து 12,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.